சொல்றாங்க. 52ல இருந்து 996 வரைக்கும் நீங்க தான் ஆட்சி பண்ணீங்க. இடையில ஒரு 4 வருஷம் தவிர்த்து காங்கிரஸு. ம். அப்பல்லாம் எல்லா கட்சிகளோட மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சீங்க. ம். அப்பல்லாம் நீங்க வந்து 400 எம்பிலாம் ஜெயிக்கும்போது நீங்க கூப்ட்டு வாங்க, அதிகாரத்தில் பங்கு குடுக்குறோம்னு கூப்ட்டீங்களா? சோ கூப்பிடலல்ல. சோ இருங்க. நான் முடிச்சுர்றேன் ஆ. இருங்க. அப்பல்லாம் கூப்பிடலல்ல. எப்ப கூப்பிட்டீங்க? 2004ல உங்களால இனிமே தனிப்பெரும் ஆட்சி அமைக்க முடியாது மத்தியில. பிஜேபியே கோலிஷன் கவர்ன்மென்ட் பண்றாங்க. நாம பண்ண முடியாதாங்கிற அந்த ரியலைசேஷன் வரும்போது தானே பண்றீங்க. அந்த ரியலைசேஷன் நாளைக்கு டிஎம்கேக்கோ, ஏடிஎம்கேக்கோ வந்தா கூப்பிட்டு குடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதானே. இதுல ஒண்ணும் பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்கல. அந்த நெசசிட்டி வரல, குடுக்கல. நெசசிட்டி வந்துச்சுன்னா குடுக்க போறாங்க. நெசசிட்டி அப்டின்னா, திமுக வந்து ஒரு 96 இடங்கள் 2006 மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. அந்த மாரி உருவானா காங்கிரஸ் மட்டும் தான். ஆதரவோடு அவங்க வந்து கவர்ன்மென்ட் ஃபார்ம் மத்த பண்றாங்க கட்சிகள். அப்டின்னா, மற்ற கட்சிகள் ஃபார்ம் பண்றாங்கன்னா, இந்த கோரிக்கை அப்டின்றது திமுக வரும். மட்டும் இல்ல. நான் மற்ற கட்சிகள். அதிமுகவுக்கும் சேர்த்து ம். பேசுறேன். இதுல காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? எலக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னால வெளியில வந்து, இதுவரைக்கும் திமுகவையே திட்டாத காங்கிரஸ் வந்து திமுகவ திட்டணும். ம். திமுகவ தீய சக்தின்னு சொல்லணும். அதுக்கு எவ்வளவு பேர் காங்கிரஸ்ல தயாரா இருக்காங்க? தெரியல. எனக்கு காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னெல்லாம் கூப்ட்டு நீங்க வந்து கூட்டணி போயிருச்சு. ம். நீங்க வந்து போய் முதலமைச்சருக்கு எதிரா பிரச்சாரம் ம். பண்ணுங்கன்னா, நான்லாம் பண்ண மாட்டேன் அப்டின்ற மனநிலையில தான் இருக்காங்க. ஏன்னா, நெறைய அவங்களால பேர் சொல்ல முடியாது. நெறைய நெறைய பேர் பேர் அப்டி இருக்காங்க. இருக்காங்க. நெறைய தலைவர்கள் இருக்காங்க. இன்ஃபாக்ட் இன்னைக்கு அசெம்பிளில பேசினதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட அவங்கலாம் வந்து இந்த கவர்ன்மென்ட்க்கு ஆதரவாக முதலமைச்சருக்கு, திமுகவுக்கு நான் ஆதரவாக ஒண்ணே ஒண்ணு பேசணும் சொல்றேன் அப்டின்ற சகோதரர். மனநிலையில தான் அவங்க அசெம்பிளி வந்து 5 மாறி வருஷமா இருக்காங்க. கவர் பண்றேன். ம். 17 எம்எல்ஏ இருக்காங்க இப்போ. ம். ம். கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் 18 பேர் இருந்தாங்க. ம். ஒருத்தர் கூட திமுகவை எதிர்த்து எந்த இடத்துலயும் திமுகவுக்கிட்ட எதிர்த்து பேசினதே கிடையாது. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் இதோட சேர்த்து, இவர்கள் எல்லோரும் திமுகவை புகழ் பாடிக்கொண்டு தான் அசெம்பிளில ம். இதுவரைக்கும் இருந்தாங்க. இவங்க யாராலயும் திமுகவ வெளியில போய் மக்கள் கிட்ட திட்டவே முடியாது.